தக்காளி விற்கிற விலைக்கு இட்லி தோசைக்கு என்னடா தொட்டுக்க செய்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து துருவி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கு. அது கூடவே கொஞ்சம் போல் புளி, ஒரு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் அதிகம் சாப்பிடுவீங்கன்னா ஒரு 2 வரமிளகாய் கூட சேர்த்திக்கலாம். அது கூடவே ஒரு 2 துண்டு வெல்லமும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு வதக்கவெல்லாம் தேவையில்லைங்க. அப்படியே டைரெக்டாகவே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு கொஞ்சம் போல் தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் மையை அரைச்சி எடுத்துகிட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான சட்னி வந்து ரெடி. டக்குன்னு செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கு 5 நிமிஷமே அதிகம்தான். உங்கள் குழந்தைங்களும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.